எல்லாரும் தரவு. இந்த டெஸ்ட் ஃப்ரைடேக்குள்ள முடிச்சு அனுப்பிச்சிருங்க. நான் இன்னைக்கு கொடுத்துருக்க டெஸ்ட். Okay. So Shiva, you are free from tomorrow, la Shiva? Okay. Okay, right. ஓ அப்படியா? வெரி குட் வெரி குட். என்ஜாய் பண்ணுங்க. ஓ நீங்க உங்க ஸ்டூடண்ட்ஸ்குள்ளேயே? ஓ தேர்ட் பிகாம் மட்டும். சூப்பர் சூப்பர். போட்டோஸ்லாம் நிறைய எடுங்க சிவா. வெரி நைஸ். இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் பிரீமியம். பிரீமியம்ல இஷ்யூ பண்றதுனா என்னன்னா at a value greater than its face value. The power to issue of shares need not be given in the articles of association. Premium இதுல என்ன ரிசீவ் ஆயிருக்கோ அது வந்து செப்பரேட் அக்கௌண்ட் கால்ட் as security premium accountல வந்து அது கிரெடிட் பண்ணிடுவாங்க. So section 52 of the Companies Act என்ன சொல்றாங்கன்னா the premium for which share premium account may be applied by the company, these are இந்த செக்யூரிட்டி பிரீமியம் அக்கௌண்ட்ல இருக்கிற அமௌண்ட் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னா நம்ம போனஸ் ஷேர் பேமெண்ட் பண்றதுக்கு, இஷ்யூ பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல preliminary expenses ரைட் ஆஃப் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல கமிஷன் பெய்டு, இல்ல டிஸ்கவுண்ட் அலோட் ஆன் எனி இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸ்க்கு வந்து ஃபார் ரைட்டிங் ஆஃப் தி எக்ஸ்பென்சஸ் ஆர் டிஸ்கவுண்ட் அலோட் அதுக்கு வந்து செட் ஆஃப் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ரிடம்ஷன் ஆஃப் எனி ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அந்த ரீபேமெண்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் பண்ணும்போது இங்க இருக்கிற அமௌண்ட்டை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், இல்ல the purchase of own shares or securities under section 68. இது அஞ்சுத்துக்குமே சேர்த்து இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் வந்து செக்யூரிட்டி பிரீமியம்ல இருக்கிற அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பிரீமியத்துல வந்து நான் ஷேர்ஸ் வந்து இஷ்யூ ஆகும்போது பிரீமியத்துல கவர் பண்றது என்ன ஜர்னல் என்ட்ரிஸ் அப்படின்னா நார்மலா அப்ளிகேஷன் பண்ணி நான் ரிசீவ் பண்ணேன்னா பேங்க் டு ஷேர் அப்ளிகேஷன் பண்ணி ஏதாவது சிவா உங்களுக்கு இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் இருந்ததா சிவா கார்ப்பரேட் அக்கௌண்டிங்ல? ஓ சூப்பர் சிவா. அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ஓ எடுக்கல. ஓ சரி சரி சரி. ஓகே இங்க எல்லாமே கவர் ஆகுது. நான் ஃபுல்லா எடுக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கிரவுண்ட் ஒர்க் ஃபுல்லா தெரியும்ல. நீங்க அதிலே பில் பண்ணிக்க வேண்டியதான். சூப்பர். இப்போ அலாட்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸ்ல வந்து இந்த செக்யூரிட்டி பிரீமியம் அக்கௌண்ட் எப்படி இருக்கும்னா ஷேர் ஸோ ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட், ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட், face value into number of shares allotted to securities premium account, premium into number of shares allotted அப்படி வந்துரும். ABC and company issued 500 lakh equity shares of rupees 10 each at a premium of rupees 4 per share payable on application. The shares were all subscribed and all money due was received. Give the journal entries ன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நான் ஒரு ஜஸ்ட் ஒரு half an hour எடுக்கிறேன். ஓகே கிளாஸ். ஓ சாரி. AB and company issued வந்து 500 lakh equity shares premium of 4 per share அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. 500 லட்சமா? ஆமா 500 lakh shares. ஒரு ஷேரோட விலை வந்து 10 ரூபாய். 500 lakh ஷேரோட விலை 500 into 10 அப்பனா 5000 lakh shares. ஓகேவா? 5000 lakh shares. இதுல பிரீமியம் வந்து எவ்வளோ? ஒரு ஷேர் 10 ரூபாய். ஆனா பிரீமியம் அதோடது இது ஃபேஸ் வேல்யூ. பிரீமியம் வந்து 4 ரூபாய். இது வந்து எம்சிக்யூ கொஸ்டின் ஓகேவா? 4 ரூபாய் அப்பனா அதே மாதிரி 500 lakh ஷேர்ஸ்க்கு பிரீமியம் எவ்வளோ? 500 into 4 அப்பனா 2000 lakhs rupees இது. இது ஒரு பீஸ்.
இது வந்து ப்ரீமியம். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க, ஆல் சப்ஸ்கிரைப்ட் அண்ட் ஆல் ரிசீவ்டும். ஒன்றுமே பிரச்சனை இல்லை. க்ளீன், வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சம். பேங்க் டு ஷேர் அப்ளிகேஷன் 7 lakhs. இதுவும் ஆட் பண்ணும்போது ஷேர் அப்ளிகேஷன்லேயும் ஷேர் கேபிட்டல் போடுறது 5000, செக்யூரிட்டி ப்ரீமியம்க்கு போடுறது 2000. அவ்வளோதான். இது வந்து ஒரு வெரி பேசிக். இது வந்து பேசிக் சம். சரியா? ஸோ அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டு, பேங்க் டு ஷேர் அப்ளிகேஷன் இது. அப்புறம் அப்ளிகேஷன் ஸ்டேஜில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அப்ளிகேஷனில் வந்து ஷேர் கேபிட்டல், ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் கேபிட்டல் 10, ஷேர் ப்ரீமியம் இது வந்துடும். ஓகே. Illustration 4, CD and Co Limited issues 500 lakhs equity shares of rupees 10 each at a premium of 4 per share, payable rupees 1 per share on application allotment including premium, 3 on first call, balance on final call. The shares were all subscribed and all money due was received. Give the journal entries to record the above transactions. இப்போ ஃபர்ஸ்ட் எப்பவுமே இந்த மாதிரி இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பார் வேல்யூ வந்து இந்த பிரேக்கப்போட மேட்ச் ஆகிறதான்னு பார்க்கணும். அதாவது அப்ளிகேஷன் 1 ரூபாய், அலாட்மெண்ட் வந்து ப்ரீமியமோட இன்க்ளூட் ஆகிறதாம். ஓகே, அப்போ ப்ரீமியம் எவ்வளோ? 4 ரூபாய். அப்போனா அப்ளிகேஷன் 1 ரூபாய், அலாட்மெண்ட் 2 ரூபாய், ப்ரீமியம் விட்டுடுங்க, 2 1 3, ஃபர்ஸ்ட் கால் 3 ரூபாய், அப்போ 3 + 3 6, 4 rupees வந்து ஃபைனல் கால். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? 1 அப்ளிகேஷன், அலாட்மெண்ட் 2, 3 ஃபர்ஸ்ட் கால், 4 இது. இப்போ மொத்தமாக சேர்த்தா இது ப்ரீமியம் ஒரு 4 ரூபாய். இது தனி, இது ஃபர்ஸ்ட் எப்பவுமே பார்க்கணும். அப்புறம் ஸ்பிளிட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் எப்படின்னா, அவங்க வந்து மொத்தமாக இஷ்யூ பண்ணுறதே ரிசீவ் பண்ணியிருக்காங்களா, இல்லை ஜாஸ்தியாக பண்ணியிருக்காங்களா, கம்மியாக பண்ணியிருக்காங்களா? அதாவது அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன், ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். சிவா, அண்டர் சப்ஸ்கிரிப்ஷனா என்ன சிவா அர்த்தம்? கரெக்ட், வெரி குட். ஓகேவா? ஸோ பத்திரிகை வச்சது எவ்வளோ? நீங்கள் என்ன எக்ஸாம்பிள் சொன்னீங்க சிவா? எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்? ஆ பத்திரிக்கை வச்சது 50,000, ஆனால் சாப்பிட வந்தவங்க 60,000னா ஓவர் ஓவர் க்ரௌடட், அந்த மாதிரி ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். நான் 50,000 பத்திரிக்கை வச்சிருக்கேன், ஆனால் 40,000 பீப்புள் தான் வந்திருக்காங்கன்னா அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன், கம்மியாக வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அப்புறம் எனக்கு கிட்டத்தட்ட அங்கே வந்து நான் நினச்ச விட கம்மியாக இருக்குது அப்படின்னா, யார் வந்திருக்காங்களோ இலையெல்லாம் யாரெல்லாம் சாப்பிட்ருக்காங்க அவங்களுக்கு தான் நம்ம கேட்ரிங் பே பண்ணோம். அப்போ அங்கே தான் நீங்கள் வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், எவ்வளோ ஷேர்ஸ் உள்ள வந்திருக்கோ அதுக்கு தான் அக்கௌண்டிங் எல்லாம் நடக்குமே தவிர, நான் என்ன வரும்னு நினைச்சதுக்கு அக்கௌண்டிங் நடக்காது. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் அதே ரூல் தான், அண்டர் சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் ஒரே ரூல் தான். ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன்ல என்னன்னா, ரிமைனிங்காக இருக்கிறத வந்து மொத்தமாகவே ரீஃபண்ட் பண்ணலாம் கம்பெனி, போதும் தேவையில்லைன்ட்டு. இல்லை எக்ஸஸாக இருக்கிறத சரி பரவாயில்ல, கேட்டகரி வச்சு நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ 10,000 ஷேர் ஒருத்தர் இது பண்ணியிருக்காங்கன்னா அவருக்கு 8,000 ஷேர் கொடுக்கறது, 2,000 ஷேர் அவரோட ரிஜெக்ட் பண்ண, அந்த மாதிரி பண்ணுறது தான் ப்ரோரேட்டா அலாட்மெண்ட். இப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா செக்லிஸ்ட் என்ன? பார் வேல்யூ மேட்சஸ் வித் த பிரேக்கப். எஸ், இட் இஸ் மேட்சிங் வித் த பிரேக்கப். ஸ்பிளிட்ஸ் ஆஃப் இஷ்யூ இது வந்து கீத்ரா நீங்க சொல்லுங்க கண்ணா, இது அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் சம்மா, ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் சம்மா, இல்ல ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, கேட்டது கிடைச்சிடுச்சு உங்களுக்கு, அந்த மாதிரி சம்மா? வெரி குட். அதனால சூப்பர், அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இது பேசிக்ஸ் தான், பட் சம்டைம்ஸ் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி இல்லை, பை டியூ டு அர்ஜென்சி வி மைட் மிஸ் த பேசிக்ஸ், அதுக்காக போட்டிருக்கேன். அதே மாதிரி சம்ல ரீஃபண்ட் என்ட்ரி இருக்கான்னு பார்த்துக்கணும், இல்லைன்னா ப்ரோரேட்டா அலாட்மெண்ட் என்ட்ரி இருக்கான்னு பார்த்துக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்க நல்லா, அப்ளிகேஷன் ஸ்டேஜில் அப்ளிகேஷன் மணி வந்து ரிசீவ்டு அப்படின்னா என்ன? பேங்க் டு ஷேர் அப்ளிகேஷன் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க? 500 lakh ஷேர்ஸ். ஸோ 500 into 1
500 lakhs into 1 500 lakhs. அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அப்ளிகேஷன் டு இது வந்து இதே தான் 50 lakhs. ரீஃபண்ட் ஏதாவது இருக்கா அந்த சம்ல? கிடையாது. ஃபண்ட் டு அப்ளிகேஷன்லேருந்து ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமா? கிடையாது. ஷேர் அலாட்மெண்ட் டியூ எவ்வளோ? 2. ஸோ அதே தான். இதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, ஷேர் அலாட்மெண்ட் ப்ரீமியத்தோட பண்ணுறாங்க. அப்போ ஷேர் அலாட்மெண்ட் ஷேர் கேபிட்டல் 10, அந்த 500 lakhs இன்ட்டு 2, ப்ரீமியம் 4 ரூபாய், 500 lakhs இன்ட்டு 4, இந்த அமௌண்ட் வரும் 100 lakhs, இது 200 lakhs. அப்புறம் ஃபர்ஸ்ட் கால் டியூ என்ன? ஃபர்ஸ்ட் கால் டு ஷேர் கேபிட்டல் 3 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கால்க்கு அதே மாதிரி போட்டு ரிசீவ்ட் என்ட்ரி. ஃபைனல் கால்க்கு டியூ அதே மாதிரி 4 ரூபாய்ட்டு போட்டால் ஃபைனல் கால் டியூ. இதில் கேஷ் புக் கேட்டிருக்காங்க. கேஷ் புக்னாலே வேறெவர் யுவர் பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் இன்வால்வ், அங்கே தான் கேஷ் புக் இம்பாக்ட் ஆகும் இங்கெல்லாம். அப்போனா என்ன, இந்த பாட்டு இந்த பாட்டு இந்த பாட்டு இந்த பாட்டுலாம் சேர்ந்து எவ்வளோ? 430 lakhs வருது. கரெக்டா? இங்கே அப்ளிகேஷனுக்கு வந்து ஒரு 500 lakhs எல்லாமே. ஓகேவா? இங்க வந்து ஸோ 500 அப்புறம் இங்க இது பண்றது மட்டும் பாருங்க. இது ஒரு 500 lakhsக்கு இங்க போட்டிருக்காங்க. அப்புறம் 2 ஈக்விட்டி ஷேர், இது வந்து 3000 lakhs. அப்புறம் ஃபர்ஸ்ட் கால் 1500, செகண்ட் கால் 2000, எல்லாம் ஆட் பண்ணா 7000. அதுதான் பை பேலன்ஸ் கிடைக்கும் 7000. ஓகேவா? டைப் 2 ப்ராப்ளம் இது. இல்லஸ்ட்ரேஷன் 5 வந்து போன பேட்ச்க்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். என்ன சம் அது? கேஷ் புக் கொடுக்கலையா உங்களுக்கு? ஓ ஆமா சிவா, கிவ் த ஜர்னல் என்ட்ரிஸ் டு ரெக்கார்ட் தி. வேண்டாம், கேஷ் புக் போடாதீங்க. வேண்டாம் வேண்டாம். கால்ஸ் அண்ட் அரியர்ஸ்னா, ஒரு ஷேர் ஹோல்டர் வந்து இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ண மறந்து போயிட்டாரு. தட் ஹாஸ் பீன் கால்ட் அப். அமௌண்ட் எவ்வளோ அன்பெய்டோ இட் இஸ் கால்ட் அஸ் கால்ஸ் அண்ட் அரியர்ஸ். அது எப்படி? இஃப் இட் இஸ் நாட் அல்டிமேட்லி ரிசீவ்டுனா, then the balance of arrears is deducted from the called up capital in the notes to balance sheet. ஸோ அதுக்கு எப்படி என்ட்ரி வரும்னா, பேங்க் அக்கவுண்ட் டெபிட், எவ்வளோ வந்து இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் நாட் ரிசீவ்டு, ஆல்மோஸ்ட் லைக் இன்னும் வராதது, டு ஷேர் அலாட்மெண்ட். சப்சிக்வெண்ட்லி வந்துடுதுன்னா பேங்க் டு கால்ஸ் அண்ட் அரியர்ஸ்ன்னு போட்டுருவாங்க. ஸோ கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் என்ட்ரின்றது வந்து பெண்டிங், அதை வந்து தான் கால்ஸ் அண்ட் அரியர்ஸ்ன்னு சொல்றாங்க. இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 5 பார்த்தீங்கன்னா, இங்க வாஸ் ரிசீவ்ட் எக்ஸப்ட் த ஃபர்ஸ்ட் கால் மணின்னு சொல்றாங்க. எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், இங்க மட்டும் மாறும். அதாவது ஃபர்ஸ்ட் கால் பேலன்ஸ், ஃபர்ஸ்ட் கால் மணி மட்டும் வாஸ் ரிசீவ்ட் எக்ஸப்ட் த ஃபர்ஸ்ட் கால் மணி 1 lakh ஷேர்ஸ்க்கு இல்ல 1,50,000க்கு இல்ல. அப்பனா
ஆல்மோஸ்ட் ஆக்சுவலா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த எங்கெல்லாம் பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் வருதோ அதுக்கெல்லாம் ஒரு கேஷ் புக் போட்டு காமிச்சிட்டாங்க. ஆனா அப்படி ஆக்சுவலா பண்ணக்கூடாது. ஜேர்னல் என்ட்ரி போடணும் தனியா. சரியா? இப்போ இந்த கால்ஸ் அண்ட் அரியர்ஸ்க்கு நீங்க ட்ரை பண்றீங்களா ஹோம்ஒர்க்கா? இல்ல ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணிட்டு சொல்றீங்களா? இதே மாதிரி செம்ம. பட் எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகலையோ, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க வந்து இப்போ இதெல்லாம் அசீஸ் அப்படியே வரும். ஓகேவா? எங்க அவங்க வந்து கால் மணி தான் பே பண்ணல இல்லையா? அப்ப கால் மணில மட்டும் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்? திஸ் மைனஸ் 1 lakh. ஸோ இங்க மட்டும் மாறும். எப்படி மாறும்னா, பேங்க்ல இவ்வளவுதான் ரிசீவ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ 14 lakhs கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் வந்து அந்த ரிமைனிங் அமௌண்ட். ஸோ அப்பனா என்ன? கிட்டத்தட்ட 1 lakh 1 lakh ஷேர்ஸுக்கு கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் வந்து பார்த்தோம்னா திஸ் மைனஸ் திஸ் ஒரு 3 லட்சம் ரூபாய் கால்ஸ் அண்ட் அரியர்ஸ். ஓகேவா? அது வந்து ஃபர்ஸ்ட் காலுக்கு. ஃபைனல் காலுக்கு எப்படின்னா 1,50,000 ரூபாய். அப்போ இதுலேருந்து 1,50,000 ரூபாய் மைனஸ் பண்ணும். ஸோ 1994. ஸோ 1994 lakhs வந்து தான் ரிசீவ்டு. இப்போ ஃபைனல் கால்க்கு எவ்வளோனா 4 into this minus this. இது கால்ஸ் அண்ட் அரியர்ஸ். புரியுதா? சிவா, மித்ரா, கீர்த்தனா, நந்தனா. எதுக்கு சிவா? ஆமா ஆமா சிவா. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் இத கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அலாட்மெண்ட். இது 3 lakhs. கால்ஸ் இன் அரியர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அலாட்மெண்ட் தான் இந்த 3 lakhs. கால்ஸ் இன் அரியர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் ஷேர் கால் அக்கௌண்ட், ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட். அதே மாதிரி கால்ஸ் இன் அரியர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட். கரெக்ட் கரெக்ட்.
ஓகேவா? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஸோ மற்றபடி இப்போ அந்த சம்முக்கும் இந்த சம்முக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ இந்த ஹோம்ஒர்க்காக போடுங்க. illustration 6 வந்து கால்ஸ் அட்வான்ஸ் செக்ஷன் 50 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட். இது நீங்க 12th படிச்சிருப்பீங்க இந்த சாப்டர் நம்பர் 7ல கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் அதாவது கால்ஸ் அண்ட் அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க. கம்பெனி வந்து கால்ஸ் அண்ட் அட்வான்ஸஸ்ன்றது வந்து எப்போ வரும்னா ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஷேர்ஸ் வரும்போது வரும். அதாவது எனக்கு அப்ளிகேஷன் மணி எக்ஸஸாக இருக்கு, அதை வந்து ஆஃப்டர் த அட்ஜஸ்ட்மெண்ட் அகெயின்ஸ்ட் அலாட்மெண்ட் மணி டியூ ட்ரான்ஸ்ஃபர் டு அ செப்பரேட் அக்கௌண்ட் கால்ட் அஸ் கால்ஸ் அண்ட் அட்வான்ஸ். இன்னொரு மெயின் சர்க்கம்ஸ்டான்சஸ் எப்பன்னா சில ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா அலாட்மெண்ட் ஸ்டேஜ்லயே கால் மணியும் சேர்த்து பே பண்ணிடுவாங்க. அதாவது அவங்க கிட்ட எப்ப பைசா இருக்கோ அப்பயே பே பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணுவாங்க. அந்த சினாரியோ தான் எக்ஸாக்டா கால்ஸ் அண்ட் அட்வான்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல the balance of calls in advance on the reporting date வந்து is shown under other current liability. calls in advance வந்து it's shown as other current liability. இது ஏன் other current liabilityனா எனி டைம் அவங்க கொடுத்துருக்கிற பைசாவை வந்து எனி டைம் ஐ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் டு அதாவது அந்த கரண்ட் லயபிலிட்டின்றது வந்து எனி டைம் அந்த பர்டிகுலர் பீரியட்ல வந்து செட் ஆஃப் ஆகணும்ல. இப்போ நான் நவம்பருக்கு இப்பவே கம்பெனி நவம்பர்ல தான் எனக்கு கால் பண்ணி டியூ வருது. நவம்பரோடத நான் வந்து இப்போ மேலே பே பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் அஸ்யூமா. அப்போ எனி டைம் நான் அந்த நவம்பர்ல அந்த மணி ஆஃப்செட் பண்ணணும்ல. அப்போ அதை நான் வந்து எனக்குள்ளேயே நான் கடனா ட்ரீட் பண்ணிட்டு வச்சுட்டாதான் அது கரெக்டா இருக்கும். இல்லைன்னா நான் என்ன ஆயிடும் அப்படின்னா இட் வில் பி ஃபார்மிங் பார்ட் ஆஃப் மை லிக்விடிட்டி அசஸ்மெண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்ல எடுத்துருவேன். அதனால தான் இந்த கால்ஸ் அண்ட் அட்வான்ஸ்ன்றத அதர் கரண்ட் லயபிலிட்டியில போட்டுறாங்க. ஏன்னா எனி டைம் ஒன்ஸ் தி ஷேர் ஃபைனல் கால் ஸ்டேஜ் வரும்போது ஆர் த ஃபர்ஸ்ட் கால் ஸ்டேஜ் வரும்போது இந்த அலாட்மெண்ட் ஸ்டேஜ்லயே பே பண்ண கால்ஸ் அண்ட் அட்வான்ஸ் வந்து ஷுட் கெட் ஆஃப்செட் தேர். அதனால தான் இட் வில் பி ட்ரீட்டட் அஸ் அ அதர் கரண்ட் லயபிலிட்டி. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, எம்சிக்யூ கொஸ்டின்ல கேட்பான். கால்ஸ் இன் அட்வான்ஸ் on the reporting date is shown under dash 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 dash. கரெக்ட் ஆன்சர் இஸ் கரண்ட் லயபிலிட்டி. இதுக்கு என்ன என்ட்ரி வரும்? அதுக்கு அப்படியே உல்டா பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு கால்ஸ் இன் அட்வான்ஸ். கால்ஸ் இன் அட்வான்ஸ் நான் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன், நவம்பரில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன்னா அப்போ கால்ஸ் இன் அட்வான்ஸ் டெபிட் டு அந்த ஷேர் ஃபர்ஸ்ட் காலா செகண்ட் காலா அக்கார்டிங்காக வரும். புரியுதா உங்களுக்கு? கீர்த்தனா, மித்ரா, சிவா, நந்தனா சொல்லுங்க சொல்லுங்க சிவா. கால்ஸ் இன் அரியர்ஸ் ஏன் டெபிட் பண்றோன்னு கேக்குறீங்களா? ஆமா சிவா, நம்மளுக்கு நார்மலா இப்போ ஒரு இங்க ஏன் டெபிட் பண்றாங்கன்னு கேக்குறீங்களா? அது டியூ என்ட்ரி மாதிரி தானே சிவா, அது வர வேண்டியது தானே நம்மளுக்கு, வர வேண்டிய அமௌண்ட் இல்ல. அதாவது வர வேண்டிய அமௌண்ட் ஆனா இன்னும் வரல. ஸோ பேங்க் தெர் இஸ் ஆர்கனைசேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல அது ரிசீவபிள் அமௌண்ட் தானே அது. டியூ என்ட்ரி சிவா, அது இந்த கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் டியூ என்ட்ரி. ஸோ டியூ என்ட்ரி எப்பவுமே வர வேண்டியது நம்ம டெபிட் தானே பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் ஒன்ஸ் அது ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுக்கான கிரெடிட் கொடுக்குறோம். பேங்க் அக்கவுண்ட் டெபிட் ஆயிடும். டெபிட் வாட் கம்ஸ் இன் அந்த கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங் ஆயிடுறது. கிரெடிட் வந்து ஷேர் ஃபர்ஸ்ட் கால். ஆனா அது ரிசீவபிள் என்ட்ரி எப்பவுமே நம்ம டெபிட் தான் பண்ணுவோம். கால்ஸ் அண்ட் அட்வான்ஸ் வந்து இப்படி எழுதுறேன், ரிசீவபிள் அப்படின்னு போடுறேன். ரிசீவபிள்னா இன்னும் வர வேண்டியது. டியூ என்ட்ரின்னு சொல்லுவாங்க. இதை டியூ என்ட்ரின்றது எப்படி சொல்லுவாங்கன்னா கால்ஸ் இன் அரியர்ஸ் எட் டு பி ரிசீவ்டு, அதுக்கு டியூ என்ட்ரின்னு கூட சொல்லுவாங்க. எனி டியூ என்ட்ரிக்கு சிவா வர வேண்டியது நம்மளுக்கு வர வேண்டியதை வந்து அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட் எப்பயுமே நம்ம டெபிட் பண்ணுவோம்.
அப்பதான் அந்த கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் வந்து கரெக்டா டேலி ஆகும் ரிசீவ் ஆகும்போது. இப்போ ரிசீவ் ஆகும்போது டெபிட் வாட் கம்ஸ் இன் கரெக்டா வருது. இது வந்து ஆல்ரெடி இங்க வந்து நான் டியூ என்ட்ரியில வந்து ஒரு நிமிஷம் கரெக்ட். டியூ என்ட்ரியில இது டியூ என்ட்ரியில நான் கால் டு ஷேர் கேபிட்டல் கொடுக்குறேன். ஸோ இந்த இப்போ நான் வந்து ரிசீவபிள் என்ட்ரியில அதை கிரெடிட் கொடுக்கும்போது தான் அதை ஒன்ஸ் இந்த ரிசீவ்டு ஆகும்போது என்ன ஆகும்னா பேங்க் வந்து ஹிட் ஆகி கிரெடிட் வந்து ஷேர்ஸ் ஃபர்ஸ்ட் கால்னு வரும். ஓவராலா நீங்க பேலன்ஸ் ஷீட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆஃப் செட் ஆயிடும் அது கரெக்டா. புரியுறதா சிவா? இப்போ நம்ம ஜாயிண்ட் வெஞ்சர் கன்சைன்மெண்ட்லலாம் டியூ என்ட்ரிஸ் பாருங்களேன். டியூ என்ட்ரி பண்ணிட்டு ஆக்சுவல் ரெசீட் வரும்போது அந்த கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் வந்து கரெக்டா மேட்ச் ஆகி டாலி ஆயிடும். அதே மாதிரி தான் கால்ஸ் அண்ட் அட்வான்ஸ்லயும். ஸோ கால்ஸ் அண்ட் அட்வான்ஸ்ல வந்து அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் மணி ரிசீவ்டு இருக்குல்ல ஆஸ் யூஷுவல் இது மணி பல்க் மணி ரிசீவ்டா ஆனா அந்த பீரியடுக்கு கிடையாது. இட் இஸ் ஃபார் அ லேட்டர் பீரியட். அப்போ பேங்க் அக்கவுண்ட் டெபிட் அந்த அமௌண்ட்டை மட்டும் கால்ஸ் அண்ட் அட்வான்ஸ்க்குலாம் பார்க் பண்ணி வச்சுப்பாங்க. ஒன்ஸ் அந்த நவம்பர் மந்த் டியூ வந்த உடனே அந்த கால்ஸ் அண்ட் அட்வான்ஸை வந்து கரெக்டா நாக் ஆஃப் பண்ற மாதிரி இந்த கேன்சலேஷன் மாதிரி கிரெடிட்டுக்கு டெபிட் கொடுத்து டூ ஷேர் கால் பண்ணிடுவாங்க. திருப்பி சொல்லிட்டுமா சிவா? புரிஞ்சுதா சிவா? ஆ ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா illustration 6 பாத்தீங்கன்னா அதே மாதிரி கண்ணா 5000 equity shares first check point என்ன உங்களுது? it should match 10 rupees should match with your இது 2 ரூபாய் இங்க 4 ரூபாய் 4 2 6 4 10. ஸோ இது கரெக்டா மேட்ச் ஆயிடுது பிரச்சனை கிடையாது. அடுத்தது ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷனால இது ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனும் இல்லை அண்டர் சப்ஸ்கிரிப்ஷனும் கிடையாது. இதுல அவங்க என்ன பண்றாங்க 200 ஷேர் அலாட்மெண்ட் பண்ணியோட சில பேர் பைசா இருக்கும் போதே வந்து அலாட்மெண்ட் ஸ்டேஜ்லயே வந்து முடிச்சிடுவாங்க சிவா கால் எல்லாத்தையுமே. ஏன்னா அப்புறம் ஃபண்ட்ஸ் இருக்க மாட்டோம் அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆயிடுறது பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டூ கால்ஸ் இன் அட்வான்ஸ் அந்த 200 சப்சிக்வெண்ட் இன்டூ 4 800. புரியுதா? பேங்க் அக்கவுண்ட் கால்ஸ் 200 இன்டூ 4 இங்க தான் நீங்க கோரா பார்க்கலாம். மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். கரெக்டா அந்த டியூ வருது பாத்தீங்களா கால்ஸ் அண்ட் டைம்ஸ் அப்ப என்ன ஆகும்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த கால்ஸ் அண்ட் அட்வான்ஸ் இல்ல கிரெடிட்டை கேன்சல் பண்ணி டெபிட் கொடுத்து டு ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் சி நெட் என்ட்ரி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெட் என்ட்ரி பாத்தீங்கன்னா கேன்சல் ஆயிடும் சிவா. பட் அந்த டென்யூருக்கு அது இல்லாததுனால டெம்பரலி வி ஆர் பார்க்கிங் இட் இன் கால்ஸ் அண்ட் அட்வான்ஸ் அக்கவுண்ட் அவ்வளவுதான். மித்ரா கீர்த்தனா நந்தனா சிவா புரியுதா? கால்ஸ் அண்ட் அட்வான்ஸ் யாருக்கா டவுட் இருக்கா? சி நான் இங்க ஹைலைட் பண்ணிருக்கேங்கண்ணா. சி எல்லாமே ஒரே ஸ்டெச் ஆஃப் என்ட்ரிஸ் தான் சுத்தி சுத்தி சுத்தி. பட் ஒரு ஒரு சம்லயும் எது யூனிக்ன்றத மட்டும் இங்க ஹைலைட் பண்ணிருக்கேன். ஸோ நீங்க அந்த பாயிண்ட்டை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. சாப்டர் 1 பொறுத்தவரை தட் இஸ் இந்த மாடியூல் 1 பொறுத்த வரைக்கும் சிலது அப்படியே ரிப்பீட்டடா வரும். ஆனா ஒரு ஒரு இடம் மட்டும் மாறி இருக்கும். அதுக்கு மட்டும் ஒரு கலரிங் டிஃப்ரெண்டா கொடுக்குறேன் உங்களுக்கு அது ரீகேப் பண்ண ஈஸியா இருக்கும். நீங்க பண்ணும்போது கூட எப்படி பண்ணணும் இதெல்லாம் நாங்க எப்படி போட்டோன்றத நான் சொல்றேன். ஒரு இந்த இந்த ஃபார்மேட்டை வந்து காப்பி ஒரு 10 15 எக்ஸல் சாரி ஜெராக்ஸ் காப்பி எடுத்துடணும். பிளாங்க் ஃபார்மேட் மட்டும் எழுதிட்டு பிளாங்க் காப்பீஸ் வந்து எடுத்துடணும். ஸ்டூடெண்ட்ஸ் ஜெராக்ஸ்ல எங்களுக்கு வந்து 10 பைசா சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஸோ 10 15 பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்திருப்போம். அமௌண்ட்ல என்டர் பண்ணிருக்க மாட்டோம் பட் என்ட்ரிஸ் மட்டும் இருக்கும். ஒரு 25 30 சம் சார் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. 25 30 சம்க்கு இல்லை இது சார் கொடுத்த ஐடியா தான் நாங்கள் பண்ணோம். அந்த சம்முக்கு என்ன பண்ணுவோம் அந்த ஃபார்மேட்டை வச்சுப்போம். அந்தந்த சம்முக்கு எல்லாமே இது வாங்கும். ஒரு பர்டிகுலர் சம்ல மட்டும் கால்ஸ் இன் அட்வான்ஸ் இம்பாக்ட் இருக்கும். சிலதுல வந்து 4 ஃபீச்சர் மட்டும் இம்பாக்ட் இருக்கும். சிலதுல வந்து ப்ரீமியம் இம்பாக்ட் இருக்கும். சிலதுல வந்து வந்து என்ன சொல்றது ரீஇஷ்யூ இம்பாக்ட் இருக்கும். அப்போ அந்த இடத்த மட்டும் நாங்க ஒரு அண்டர்லைன் பண்ணி ஒர்க்கிங் மற்றதெல்லாம் கடகடன்னு போட்டுருவோம். அந்த இடத்துல மட்டும் ஒரு மாதிரி சர்க்கிள் மாதிரி பண்ணி ஒர்க்கிங் பண்ணிடுவோம். பண்ணிட்டு மேலே கீழே வந்து டேக் கேர் ஆஃப் தி ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளத்துல இது மட்டும் நீங்க பார்த்துக்கணும். திஸ் இஸ் ஹவ் வி ஒர்க்ட் அவுட் ஃபார் ஃபார்மேட் சம்ஸ். ஃபார்மேட் சம்ஸ்னா என்ன ஒரே மாதிரி இருக்கு பட் 2 3 அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் வாடுறதுக்கு இப்படிதான் ஒர்க் அவுட் பண்ணும். ஸோ நீங்க பாருங்க நீங்களும் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஹோம்ஒர்க் சீக்கிரமா முடிச்சிடலாம்.
இப்போ ஹோம்ஒர்க் பெண்டிங் ஆகுதுன்ற இருக்க கேசஸ்க்கு நாங்க அப்படி முடிக்கிறனால்தான் டைம் மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு ரிவிஷனுக்கு ஈஸியா இருந்தது. ஒரு சஜஷன் மாதிரி சொல்றேன். நீங்க உங்களோட ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. பட் எண்ட் ஆஃப் த டே ஆல் சம்ஸ்ல இருக்கிற நுணுக்கங்கள் அந்த இதை வந்து நீங்க கரெக்டா பாத்துக்கணும். சரியா கண்ணா? சிவா ஓகேவா? இது வந்து நாங்க ஒர்க் அவுட் பண்ணது சார் எங்களுக்கு சொன்னது. எங்களுக்கு வந்து 5 பைசா ஜெராக்ஸ் 10 பைசா ஜெராக்ஸ்லாம் இங்க இருக்கு. ஸோ அதுல என்ன பண்ணுவோம்னா ஒரே இப்போ வந்து பேங்கிங் ஃபார்மேட்டா ஒரு 20 காப்பி எடுத்து வச்சுப்போம். பிளாங்க் ஃபார்மேட் மட்டும் இருக்கும், நம்பர்ஸ் இருக்காது. அப்புறம் வந்து மார்ஜினல் காஸ்டிங்க்கு அந்த மாதிரி பண்ணுவோம். ஃபார்மேட்டா இருக்கிறதுலாம் இன்சூரன்ஸ்க்கு, இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் எல்லாத்துக்கும் அப்படி எடுத்து வச்சிருவோம். ஒரு சம பக்காவா போட்டு முடிச்சிருவோம். ஃபார்மேட்டு தரவு பண்ணிப்போம். மற்ற சப்சீக்வன்ஸ் சம்ஸ்லாம் அப்படியே அப்டேட் பண்ணுவோம். அப்போ டக 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 முடிச்சிட்டே வரலாம். 4 மணி நேரம் உட்காந்துக்கிறேன்னா ஒரு சாப்டர் ஏக்தம் க்ளோஸ், அவ்வளோதான். டவுட்ஸ் மட்டும் சார்கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிப்போம். பாருங்க, அந்த மெத்தட் ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இல்லைன்னா ஒவ்வொரு சம்முக்கும் ஒரு என்ட்ரி போட்டு போட்டு பண்ணி பார்த்துக்கோங்க. டைம் மேனேஜ்மெண்ட் தான், பார்த்துக்கோங்க. ஸோ நான் இந்த இல்லஸ்ட்ரேஷன் 6ஓட முடிக்கிறேன். ஓகேவா? கால்ஸ்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல எடுக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அட்வான்ஸ் தான். குட்டி குட்டி தான் அதெல்லாம், டஃப்லாம் கிடையாது. பட் தென் ஐ வில் டேக் இட் அப் இந்த நெக்ஸ்ட் கிளாஸ். சிவா, மை பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட், உங்களால இல்லஸ்ட்ரேஷன் 9 வரைக்கும் போட முடியும், அதுக்கு மேலேயும் போட முடியும்ன்றது என்னோட ஒரு எனக்கு மை ஸ்டிக் சேஸ். பாருங்க, ஃபீச்சர் ரீஇஷ்யூலாம் சிவா நீங்க போட்டுடலாம் சிவா. நான் கிளாஸ் எல்லாமே எடுப்பேன். பட் தென் நீங்க வந்து ஒரு மாதிரி அஹெடா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா 4 ஃபீச்சர் இஷ்யூ இதுல இருக்கிற அதே கான்செப்ட் தான் வரும். நம்ம கார்ப்பரேட் அக்கௌண்டிங்ல படிச்ச அதே கான்செப்ட் தான். ஓகேவா? சப்போஸ் இஃப் யூ ஹேவ் டைம் போடலாம் அப்படின்னா போட ஆரம்பிங்க. இல்லைனா அப்படியே என்னோட ட்ராவல் பண்ணிக்கிறாலும் ட்ராவல் பண்ணிக்கோங்க. நோ இஷ்யூஸ். ஓகே ஓகேவா? ஓகே ஓகே. தேங்க்ஸ் சிவா. தேங்க்யூ மித்ரா, கீர்த்தனா, தேங்க்யூ. நாளையிலேருந்து 1 hour கிளாஸ் ஷுவராக இருக்கும்னா, இன்னைக்கு கொஞ்சம் மட்டும் ஒரு இதனால என்னால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக உட்கார முடியல. பட் தென் ஃப்ரம் டுமாரோ ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்கும். மித்ரா தேங்க்யூ கண்ணா. கீர்த்தனா தேங்க்யூ. நந்தனா தேங்க்யூ. சிவா தேங்க்யூ. தேங்க்யூம்மா. சொல்லுமா. ஆமா ஆமா. பர் பேப்பருக்கு. ஆமா 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 ஆமா. ஏதோ சம் பீரியட் சொல்லுவாங்க. 2 வீக்ஸா என்ன ஞாபகம் இல்லை கண்ணா எனக்கு. ஆனா டைம் பீரியட் இருக்கு அதுக்கு. பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. பட் அது கேட்கணும், இன்ஸ்டியூட்ல கேட்டுட்டு தான் நான் ஒன்றும் சொல்றேன். ஞாபகம் இல்லை. ஆனா வேற யாருக்கோ நான் போன வாட்டி செக் பண்ணி சொன்னேன். பட் ஆனா பீரியட் இருந்தது, ஏதோ ஒரு 2 வீக்ஸோ 3 வீக்ஸோ சொன்ன மாதிரி ஞாபகமா இருக்குங்கண்ணா. யாருக்கு? கீர்த்தனாக்கு வேணுமா? ஓகே, நான் கேட்டுட்டு வேணா சொல்றேன் கீர்த்தனா. ஓகே. எனக்கு ஆனா டைம் பீரியட் இருக்குன்னு ஞாபகம் இருக்கு. பட் எக்ஸாக்டா ரீகலெக்ட் பண்ண முடியல. ஓகே சலாம். தேங்க்யூ. தேங்க்யூ கண்ணா.